தமிழனின் இந்த தத்துவத்தின் உண்மை முகத்தை நினைவுபடுத்துகிறான். ஃபாலோ செஞ்சுக்கோ. இளைய தம்பி, நம்ம ஆனந்த குமாரசுவாமி அண்ணே இந்த இந்திய தத்துவத்துக்கும் மேற்கத்திய தத்துவத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை பத்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காருப்பா. அதாவது இது வெறும் ஒரு நிலப்பரப்புக்கு இடையிலான வித்தியாசம் மட்டும் இல்ல, இது பாரம்பரியத்துக்கும் நவீனத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய போர்னு அவர் கருதுறாரு. இந்திய தத்துவத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது வெறும் பொழப்பு மட்டும் இல்ல, அதுல கலையும் மதமும் தத்துவமும் ஒன்னா பின்னி கிடக்குது. ஆனா இந்த நவீன மேற்கத்திய நாடுகள் வாழ்க்கைய புனிதமானதுனும் சாதாரணமானதுனும் ரெண்டா பிரிச்சு பாக்குதுங்க. நம்ம ஊரு தத்துவத்துல தத்துவம்ங்கிறது வெறும் மூளைக்கு வேலை கொடுக்கிற ஜிம்னாஸ்டிக் கிடையாதுப்பா. அது நம்ம அறியாமையில இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து உண்மையை காட்டுற ஒரு வழி. ஆனா மேற்கத்திய நாடுகள்ல இது வெறும் அறிவு சார்ந்த ஒரு விஷயமா மட்டும் பாக்குறாங்க. அதே மாதிரி கலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நவீன மேற்கத்திய ஆளுங்க அது வெறும் கண்ணுக்கு குளுமையா இருக்கணும், மனசுக்கு ஒரு உணர்ச்சியை தரணும்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் அவர் ஏஸ்தெரிக்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஊரு பாரம்பரிய கலைங்கிறது வெறும் கண்ணுக்கு மட்டும் இல்ல, அது நம்ம அறிவை தூண்டி அந்த பரம்பொருளை அடையிற ஒரு கருவியா இருக்கு. மேற்கத்திய நாடுகள்ல இந்த முன்னேற்றம், தனி மனித தனித்துவம், அப்புறம் திறமைசாலி மாதிரியான விஷயங்களுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா நம்ம ஊரு தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற ஆணவத்தை விட்டுட்டு அந்த பொதுவான ஒரு ஆத்மாவுல ஒன்னா கலக்கிறது தான் உண்மையான வெற்றின்னு சொல்லுது. மேற்கத்திய நாடுகள் இந்த மறுமலர்ச்சி காலத்துக்கு பின்னாடி தங்களோட பாரம்பரிய வேர்களை விட்டுட்டு வெறும் பொருள் மேல ஆசைப்படுற மெஷின் மாதிரி மாறினப்பதான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பாவோட இடைக்காலத்திலையும் நம்ம ஊர் மாதிரி தான் தத்துவங்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னு அவர் விளக்குறாரு.